கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தானியேல் வாழ்க்கையில் ஒரு சிங்கங்கள் வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் சிங்கங்கள் வந்தது. அதுபோல தாவீதினுடைய வாழ்க்கையிலும் சிங்கங்கள் வந்தது. அந்த வேத பகுதி வாசித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37 வாசிங்க பஸ்ட். பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். இங்கே தாவீது சொல்லுகிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அப்போ தாவீது வாழ்க்கையில் சிங்கம் வந்துச்சு. அவன் ஆடு மேய்க்கும் பொழுது கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்ச்சான். வாலிப வயசு, வெறும் 17 வயசு 18 வயசுக்குள்ள சிங்கம் வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அவன் வாலிப வயது, திருமணமாகல, அந்த வாலிப வயதுல சிங்கம் வந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில முதிர் வயதுல அவனுக்கு சிங்கம் வந்தது. சிங்க கபில் அவன் போடப்பட்டான். ஆனால் இங்கே பார்க்கும்போது பெனாயாவுடைய வாழ்க்கையிலையும் கூட சிங்கம் வருகிறத பார்க்கிறோம். இப்படி வாலிபத்தை இழந்து விடும்படிக்கு, வாலிப நாட்கள் வழிவிலக செய்யும்படிக்கு சிங்கத்தை போல பிசாசு, கெட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவர் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். வேத வசனம் சொல்லுது. பிசாசு மாதிரி யாரை விழுங்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை விழுக்கடிக்கலாம், யாரை மயக்கலாம், யாரை வலையில குழியில விழ வச்சவனை நாசம் பண்ணலாம், அவளை நாசம் பண்ணலாம்னு சொல்லி அவன் சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறான். தாவீது வாழ்க்கையிலும் அப்படி சிங்கம் போல அவன் வந்தான். அப்போ தாவீது சொல்கிறார், ஒரு விஷயம் சிங்கமும் கரடியும் வந்துச்சு, அதுல இருந்து தப்பு வச்ச காப்பாற்றின ஆண்டவர். இந்த பெலிஸ்தன் வந்திருக்கிறான், கோலியாத்து. அவன் 10-12 அடி உயரத்துக்கு இருக்கிறான், ராட்சதனாயை போல இருக்கிறான். அவனையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ராஜா கிட்ட சொல்லுகிறார். கோலியாத்துன்ற பலசாலி இருக்கிறான். அவன் 10-12 அடி உயரத்தில் அவன் ராட்சதர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் அவன் இருக்கிறான். மிக உயரமானவன், மிகவும் உடம்பு உள்ளவனாய் பயங்கர பராக்கிரமசாலியாக வந்திருக்கிறான். என் நாட்டு பெலிஸ்தியர் நாடு பக்கத்து தேசம். இவன் இஸ்ரவேல் நாட்டு ஜனங்கள்கிட்ட வந்து யுத்தத்துக்கு வந்து சொல்கிறான், எங்களுடைய மிலிட்ரி உங்களுடைய மிலிட்ரி இராணுவம் சண்டை போட வேண்டாம், ஒண்டி சண்டை போடுவோம், நான் எங்கள் நாட்டு சார்பாக நான் சண்டைக்கு வாரேன் அப்படிங்கிறான். உங்கள் தேசத்துக்கும் என் தேசத்துக்கும் சண்டை நடக்கட்டும், ஆனால் ஒண்டி அனுப்புவோம். 2 மிலிட்ரி சண்டை போட வேணாம், 2 ராஜாக்கள் சண்டை போட வேணாம், நான் வர்றேன் எங்கள் நாட்டு சார்பில், உங்கள் நாட்டு சார்பில் ஒருத்தனை அனுப்புங்க, 2 பேரும் யுத்தம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்களுடைய நாட்டையும் ஜனங்களையும் ஆளணும் அப்படின்னு சொல்லுகிறான். பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அவன் யாரு, அவன் எப்படி, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ உயரங்கிறத 17ல் 4, 5, 6, 7 வசனத்தில் அவனுடைய கவசங்கள், அவனுடைய ஈட்டி, அவனுடைய உயரம் இதெல்லாம் இருக்குது. அவன் போட்டிருந்த மேலே போட்டிருந்த கவசத்தினுடைய எடையை ஒரு கணக்கு சொல்லுது, 57 கிலோ போட்டிருந்தான் உடம்புல கவசம், ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 57 கிலோ, கையில் ஈட்டியே 7-8 கிலோவுக்கு மேலே, 10 கிலோ பக்கம் ஈட்டி மட்டும் கையில் வச்சு எரியிற ஈட்டியே. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், கிட்டத்தட்ட அவனுடைய உயரத்தை 9 அடி 10 அடி பக்கம் சொல்கிறாங்க. அவன் ஹைட்டு அவ்வளோ ஹைட்டாக அவன் இருந்ததாக சொல்கிறாங்க. அவன் சவால் விடுகிறான், கொண்டி என்ன செய்யலாம், யுத்தத்துக்கு அனுப்பி விடுங்க. பாருங்கள், 8வது வசனத்தை வாசிக்கலாம், 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நான் பெலிஸ்தன் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் அவரை ஜெயித்து அவனை கொல்வேனே. ஆனால் அப்படின்னு சொல்லி சவால் எடுக்கிறான். ஒருத்தன் வரவிடுங்கள் சொல்லுங்கிறான். அடுத்து 10வது வசனத்தை சொல்லும்போது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தான். 40 நாள் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தான். 1 நாள் 2 நாள் இல்லை, இப்படி 40 நாளாக சவால் விட்டு கொண்டே இருந்தான். ஒருவரும் அவனிடத்தில் வர முடியலை. பயந்துற ராஜாவில் இருந்து ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க.
தாவீது வெறும் 17 18 வயசு 19 வயசுக்குள்ள இருக்கும். அந்த சின்ன வயசுல அவங்க அண்ணன்மார்கள் 3 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு வர்றவன் இதை கேட்டுட்டு இவனை கொல்றவனுக்கு என்ன தருவாங்க, ராஜா என்ன வெகுமதி கொடுப்பார்னு கேட்கிறான். கேட்ட உடனே தான் அவனை ராஜாவிடத்துல கொண்டு போய் விடுகிறாங்க. ராஜாவிடத்துல கொண்டு போய் விட்ட பொழுது அவன் ராஜாவிடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அவர் ராஜாவிடத்துல சொல்றான் பாருங்க, 31 32 வசனம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போ அந்த ராஜா சொல்லுகிறார் 33 வசனத்துல, சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். அவன் சின்ன வயசுலயே யுத்தம் பண்ணி பழகினவன். பார், அவனுடைய உயரம், அவனுடைய உடம்பு, அவனுடைய அனுபவம், இதெல்லாம் பார்த்தா நானே பயந்து கொண்டு இருக்கிறேன் யுத்தத்துக்கு போக முடியாம. இந்த நாட்டிலே ரொம்ப உயரமான போல்டான ஆளு நானே யுத்தம் பண்ண பயந்து கொண்டிருக்கிறேன். நீ இளைஞன், உன்னால யுத்தம் பண்ண முடியாது. நீ சின்ன பையன், உன்னால முடியாது என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போதுதான் தாவீது சொல்லுகிறார் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக 34 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு, அதாவது நான் எங்க அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சு கொண்டு இருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து இப்ப அவன் சொல்றான், நான் எங்க அப்பாவுடைய ஆட்டை நான் வனாந்தரத்துல மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் வந்தது என்று சொல்லுது. மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்ததுன்னு சொல்லாம ஒரு விசை சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்ததுன்னு சொல்லி இருக்குது. சிங்கமும் கரடியும் ஒன்னா கூடி வர்றது அபூர்வம், நடக்கவே நடக்காத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு சிங்கமும் கரடியும் ஒன்று சேர்ந்து வருதுன்னா இது ஏதோ அமானுஷ்யமான காரியம், பின்னாடி ஏதோ ஒரு பொல்லாத சக்தி, இது பிசாசுனுடைய கிரியையா இருக்கிறது என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அதை விட என்ன அதிசயம்னு கேட்டீங்கன்னா, சிங்கமும் கரடியும் வந்து ஒரே ஆட்டையை பிடிச்சிச்சான். 2 ஆட்டை பிடிக்கல, தனித்தனியா ஒரே ஆட்டை பிடிச்சிச்சு. அப்ப சிங்கமும் கரடியும் ஒன்னா வரல, இதுக்குள்ள ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருக்குது, இதுல சாத்தான் பின்னாடி இருக்கிறா, பிசாசு இதுக்கு பின்னாடி இருக்கிறான்னு சொல்லி, இது சாதாரண மிருகங்கள் செய்கிற வேலை, காட்டு மிருகங்கள் செய்கிற சுபாவம் கிடையாதுன்னு அவன் அறிந்து கொண்டான். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இது யதார்த்தமா நடக்குதா, இதை ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நிறைய நேரத்தில் நீங்க குழம்பி கொண்டிருக்கலாம். அது மனிதர்கள் காரணம் அல்ல, மனிதர்களுக்கு பின்னாடி உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை பிசாசானவன் சாத்தானவன் வலை விரித்து உங்களுக்கு எதிரிட்டு வருகிறான். அதனால நாம ரொம்ப கவனமா அதை அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளாத மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை, பிசாசுகளோடு அவனுடைய சேனைகளோடு தான் எனக்கு யுத்தம் இருக்குது, மனுஷங்களோட ஒரு நாள் எனக்கு சண்டை கிடையாது. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனா நாம மனுஷங்களோடு கோபித்து கொண்டு சண்டை போட்டு யுத்தம் பண்ணி மனுஷங்க அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவர்களுக்கு பின்பதாக ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எப்பயும் பிசாசானவன் இன்னொரு மனுஷங்களை எழுப்பி உங்களை கோபப்படுத்தும்படி, உங்களை சண்டையிடும்படிக்கு, உங்களை வேதனைப்படுத்தும்படிக்கு, உங்களை துக்கப்படுத்தும்படிக்கு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, உங்களை புறமுதுகு காட்டும்படிக்கு, உங்களை மனதை உடைச்சு நோகடி எப்பயும் பிசாசு சாத்தான் நேரா வர மாட்டான். யாரை கொண்டாகிலும், யாருக்குள்ளே நுழைந்தாவது, யாருக்குள்ளே புகுந்தாவது உங்களை கலங்க பண்ணுவான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஜெபம், உங்களுடைய உபவாசம், ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் இழக்க பண்ணுவான். உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற பொருள், உங்ககிட்ட இருக்கிற சொத்து, உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணுவான். சிங்கம் ஆத்துமாவை பற்றி பிடிச்சு கொண்டு போகும், கொள்ளையடி பீறிட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, பொருளாதார காரியங்களாம் அடி வாங்கும். நீங்க கடுமையா உழைக்கிறீங்க, உங்களுக்கு சம்பாத்தியமே தங்கலனா காரணம் நீங்க வீண் செலவு பண்றீங்க அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எவ்வளவு உழைச்சி எவ்வளவு சிக்கனம் பண்ணி பார்த்தாலும், எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கையில தங்கவே இல்லைனா காரணம் என்னன்னா அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. உங்க கையில பணம் தங்க கூடாது, நீங்க உழைக்கிறத நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க சுகமா நல்லா இருக்கவே கூடாது.
அப்படி இருந்தா நீங்க ஆண்டவர் அதிகமா பிடிச்சு ஏசப்பா தான் எல்லாம்னு சொல்லி அவருக்காக ஓடிடுவீங்க, அவருக்காக வாழ்ந்துருவீங்க, அநேகரை ஏசப்பா பக்கம் திருப்பி கொண்டு வந்துருவீங்க. அவர் சந்தோஷம்படியா வாழக்கூடாதுன்னு சொல்லி உங்க பொருளாதாரத்தை அழிச்சு நாசம் பண்ணி ஆலயத்துக்கு வரவிடாதபடி, ஆராதனையில கலந்து கொள்ளாதபடிக்கு, ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, சந்தோஷமா நிம்மதியா இல்லாதபடிக்கு, எப்பொழுதும் அந்த கடன் இருக்குது, இந்த தேவை இருக்குது, சாப்பாட்டு தேவை இருக்குது, துணிமணி தேவை இருக்குது, படிப்பு தேவை இருக்குது, ஆமா சோதர வீட்டு தேவை இருக்குது, ஏதோ ஒரு தேவை எனக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு உங்களை நிம்மதியா, உங்களை சந்தோஷமா ஒரு யோசிக்க கூட விடாதபடி பிசாசு உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருப்பான். பிசாச அலைந்து திரிகிறவன் அவன் நம்ம அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பான், நிம்மதியா இருக்க விடாதபடிக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறணும், வேலைக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி போகணும், வேலையை முடிச்சுட்டு வர ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வரணும். அப்புறம் உழைச்சு சம்பாதிக்கிறது, ஆண்டவரே இந்த சம்பளம் வீணா போகக்கூடாது, இந்த சம்பளத்துல ஒத்த ரூபா வீணா போகக்கூடாது, தொலைஞ்சு போகக்கூடாது, வட்டிக்காரங்களுக்கோ கந்துக்காரங்களுக்கோ வீணான வக்கீலுக்கோ கோர்ட்டுக்கோ வீணான காரியத்துக்கோ லஞ்ச லாவணிகளுக்கோ என் பணம் ஒரு ரூபா கூட போகக்கூடாது. வேலையை கொடுத்தது நீங்க தான், உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்தது நீங்க தான், சம்பாதிக்க வச்சது நீங்க தான், இந்த சம்பளத்தை என் கையில கிடைக்க வச்சது நீங்க தான். இதை புசிச்சு, இதை சாப்பிட்டு, இதை நான் அனுபவிச்சு, இதுல மிச்சம் எடுத்து என் எதிர்காலம், என் குடும்பத்துக்குரியதெல்லாம் நான் பார்க்கணும். இதுல ஒண்ணு வீணா போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்ம நிறைய இடத்துல அப்படி செய்யறது இல்லை. 2000 வாங்கி 3000 செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இது பின்னாடி பிசாசு இருந்து தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத செலவு வர வைக்கிறதுக்கு கரெக்டாக உன் சம்பளம் 3000 வரதுக்கு முன்னாடி 5000 கரெக்டாக செலவு வந்துடும். காரணம் என்ன? பிசாசு பொருளாதாரத்தில் அடிப்பான். அப்புறம் தான் பணம் நீங்கள் ஓடணும். அப்புறம் மனசு நோக அடிப்பான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ ஜெபம் போயிடும், ஆண்டவர் ஏசப்பா தேடுறது போயிடும், ஆலயத்துக்கு போகிறது போயிடும், அவர் மேலே இருக்க நம்பிக்கை உங்களுக்கு போயிடும். ஆலயத்துக்கு போடுறேன், தேடுறேன், எல்லாம் செஞ்சேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே, மாறலைன்னு புலம்பி வேதனையோடு இருப்பீங்க. சிங்கத்தை போல உங்களை அழிக்கும்படிக்கு பிசாசனவன் மறைஞ்சு தான் வருவான். அவன் நேரடியாக வரமாட்டான், ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து தான் உங்களுக்கு வளம் இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க போனதுக்கு ஒரே ஒரு காரணம், பிசாசு உங்களை மறைஞ்சிருந்து தாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது நமக்கு தெரியல. ஏதோ வர்றோம் போகிறோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ நடக்குது, என் தலை எழுத்துன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம தலையை பிசாசிட்ட கொடுத்துட்டோம், அடமானம் வச்சிட்டோம். அவன் நம்மளை ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்கிறணும், இதெல்லாம் என் ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்கணும் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். பிசாசு இட சிறந்தது சூழ்ச்சிகளை செய்கிறான். தாவீது அறிந்துக்கிட்டான், சிங்கமும் கரடியும் ஒன்றா வந்து ஒரே ஆட்டை பிடிக்குதுன்னா இது ஆடு, இது இயற்கையாக சிங்கமும் கரடியும் செய்கிற இது சுபாவம் கிடையாது, உள்ள பிசாசு இருக்குது. இந்த மனுஷங்க இயற்கை இந்த சுபாவம் கிடையாது, அதுக்குள்ள பிசாசு உள்ள புகுந்துருக்கிறான். இயற்கையாக உங்கள் சுபாவம் எப்படி கிடையாது, நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷிக, நல்ல குணம் உள்ளவங்களை இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களா, அப்படி பேசிட்டாங்களா அப்படின்னா உள்ள பிசாசு நுழைந்து எதிரான காரியங்களை செய்கிறான். இது தாவீது அறிந்து கொண்டான். 34 பார்த்தீங்கன்னா அந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஆட்டை வந்து பிடிச்சிச்சுன்னு சொல்லி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து போய் அவன் என்ன செய்தானா, பிடித்தானா, தொடர்ந்து போய் இப்போ அந்த கரடியையும் உம்முடைய அடியேனாகிய நான் கொன்றேன், நிறுத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த இதை மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவைகளை அப்படி சொல்லி சொல்லாம அது என்மேல் பாய்ந்தது, அதை வாய்க்கு தப்புவித்தேன், அதை அடித்தேன், அதை தொடர்ந்தேன்னு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவனை தொடர்ந்து போனேன், அவனை அடித்தேன், அவனின் வாய்க்கு தப்புவித்தேன், அவன் என்மேல் பாய்ந்த போது அவன் தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன்னு அதில் எழுதியிருக்குது. அவன் அப்படின்னு இருக்குது. அதை இல்லை, மிருகம் அல்ல. அது எழுதி வைக்கும் போது அவன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. ஏன்னா அதுக்குள்ள இருந்து பிசாசானவன் போராடுறதுனால அவன் என்று சொல்லி மனுஷங்க சொல்லுவாங்கல்ல, அவன் அவள்ன்ற மாதிரி அவன் அப்படின்னு அதை ஒளிபெயர்த்து வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த பிசாசை போய் அவன் என்ன செய்தான், அதுக்கு இருக்கிற அதை மாத்திரமில்ல, அதுக்கு இருக்கிற பிசாசையும் அவன் என்ன செய்தான், அடித்தான். எதை வச்சு அடிச்சான்? கோலை வச்சு அடிச்சான், அதாவது தடியை வச்சு அடிச்சான். அவன் கையில தடி இருந்துச்சு. மேய்ப்பர்களுக்கு 2 காரியம் இருக்கும்.
ஒன்று கோல் இப்படி கொக்கி மாதிரி இருக்கும், இந்த கொடக்கம்பின்னு சொல்லுவாங்க, கொக்கி மாதிரி. அந்த மாதிரி என்ன செய்யணும் இருக்கும், ஒரு 5-6 அடி உயரத்துக்கு இருக்கும், 6 அடிக்கு மேலே இருக்கும், 6 அடி வரைக்கும் இருக்கும். அதை மேய்ப்பர்கள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த உயரத்தில் இருக்கிற இலதலைகள் அப்படி என்ன செய்வாங்க, அப்படி வளைச்சி என்ன செய்வாங்க, விட்டு அந்த ஆடுகள் சாப்பிடும்படிக்கு இப்படி வளைச்சி விடுவாங்க. அது அப்படியே அதெல்லாம் இப்போ சாப்பிடும், இலைதலைகளை ஆடுகள் சாப்பிடும். இந்த தடி என்னன்னா, முன்னாடி இருக்கிற பாதையில் கல்லோ முள்ளோ அதுக்கு முள்ளுக செடி அது இது அதிகமாக அடர்த்தி இருந்தால் அதை அப்படியே அடித்து என்ன செய்வாங்க, ஒடிச்சு அப்படியே தூக்கி எறிவாங்க. அது சின்னதாக இருக்கும், ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே இருக்கும், கட்டையாக இருக்கும். அதை வச்சு அடித்து என்ன செய்வாங்க, பாதையை சுத்தம் பண்ணி விடுறது, வழி இது பண்ணி விடுறது, ஆடுகள் போகிறதுக்கு. அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணால் 2 தட்டு தட்டுறதுக்கு அப்படியெல்லாம் அதை என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. மாத்திரம் இப்படி ஓனாயோ நரிகளோ ஏதோ வந்துச்சுன்னு தடியை வச்சு என்ன செய்வாங்க, அடிச்சு அதை என்ன செய்வாங்க, அப்படி தடி அப்படி விசிறி அதை மேலே அடிச்சு என்ன செய்வாங்க, அதை துரத்துவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த சிங்கமும் கரடியை வந்துச்சு, தடியை வச்சு அவன் என்ன செய்யறான், அடிக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கும்படி அடிக்கிறான். தடிங்கிறது தேவனுடைய வார்த்தையை, கோள்ங்கிறது தேவனுடைய வார்த்தையும், தடியும் தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. இது வாக்கு தத்தங்களை குறிக்குது. மாதம் வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாங்க. வருஷம் 1ஆம் தேதியில இது மாதிரி வசன காடுகள் என்ன செய்வாங்க, வாக்கு தத்தமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த 1ஆம் தேதி ஜனவரி எடுக்கிறதோட சரி, ஜனங்க அதை தூக்கி போட்டுருவாங்க, பைபிளுக்குள்ள வச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க, தொலைச்சிருவாங்க, கிழிச்சு கூட ஒரு சிலர் போட்டுறாங்க, சின்ன குழந்தை கையில் குடிச்சு கிழிச்சு எறிஞ்சிரும். ஆனால் இது நமக்கு இந்த வருடம் முள்ளும் நம்ம வாழுகிறதுக்கு ஆசீர்வாதத்துக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், இந்த சொன்ன வார்த்தையின்படி உனக்கு நடக்கும்னு சொல்லி. அப்போ இந்த காடை, இந்த வாக்கு தத்தத்தை சும்மா விட்டுறக்கூடாது. இதுக்கு விரோதமா தடியை எடுத்து அடிச்சது போல பிசாசை நாம ஜெயிக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், வாக்கு தத்தத்தை எடுத்து சொல்லணும். பிசாசை எப்படி அடிக்க முடியும், வாக்கு தத்தத்தை எடுத்து சொல்லணும். வாக்கு தத்தத்தை சொல்லணும் அடிக்கடி. உங்களுக்கு நெருக்கம் போராட்டம் வரும்போதில் எப்போ பார்த்தாலும் வாயில் வசனங்களை சொல்லணும். சும்மா இருக்கும் பொழுது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, போகும்போது, வரும்போது, ஆண்டவரே எனக்கு எந்த சேதமும் வராதபடி சொன்னீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லணும். நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவேன்னு சொன்னீங்களே அதன்படி என்னை பழுகி பெருக பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும்னு சொன்னீங்களே, எனக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுங்கப்பா சொன்ன மாதிரி அப்படி சொல்லணும். உன்னை தேடி ஜனங்க ஓடி வருவாங்க, அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்களே அதன்படி என்னை மாத்துங்க அப்படி சொல்லணும். சொல்ல 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 பிசாசு உங்க எல்லையில விட்டு ஓடிடுவான். சொல்ல சொல்ல உங்க தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு தெரியாத இப்படி மறைமுகமா வர திடீர்னு வருகிற பிரச்சனை உங்க எல்லையை விட்டு தன்னை போல விலகி ஓட ஆரம்பிச்சிடும். உங்களை கோபப்படுத்தி உங்களை எரிச்சல் அடைய வச்சு தேவையில்லாத காரியங்களை செய்யும்படி யாரை கொண்டாலும் பிசாசு தூண்டும் பொழுது, நீங்க வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது எல்லைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வரவிடாதபடி அந்த வாக்கு தத்தம் பிசாசு ஜெயிக்கிறது. என்ன சொன்னா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி ரத்தம்னு நம்ம ஆடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டு ரத்தம் சொல்லக்கூடாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசுநாதருக்கு இன்னொரு பேர். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து இயேசுவின் ரத்தத்தால என் வீட்டு மேல தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால என் வேலை மேல, என் தொழில் மேல, எங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை மேல, எங்க பிள்ளைங்க மேல, எங்க எல்லையை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பிசாசை ஜெயிக்க முடியும். அடுத்து எதால ஜெயிக்க முடியும்னு சொன்னா, சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம்னா எந்திரிச்சு எனக்கு காய்ச்சல் போயிடுச்சு, எனக்கு உடம்பு முடியாம இருந்தா நல்லா ஆயிடுச்சு, இது கிடைக்காததுக்கா ஜெபம் பண்ணி கிடைச்சிருச்சு அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா சாட்சி. அந்த சாட்சி இல்லை, இந்த பைபிளுக்கு இன்னொரு பேருக்கு சாட்சியின் ஆகமம்னு. அப்போ இந்த வசனத்தை வச்சும் இயேசுவின் ரத்தத்தை வச்சுதான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதை வச்சுதான் நமக்கு எதிரான சூழ்நிலைகளை, பிரச்சனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகளை, பலவீனங்களை, வியாதிகளை, வறுமையை, இது கொண்டு வருகிற எல்லா வல்லமையிலையும் ஜெயிக்கணும்னா இயேசு ரத்தத்தை சொல்லணும். அடுத்து இந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது பிசாசு எல்லைகளை விட்டு ஓடிடுவான். அவன் நம்மை நெருங்க பயந்து கொண்டிருப்பான். அப்ப வசனங்களை சொல்லுங்க. இதை கேட்டா தானே சொல்ல முடியும். இந்த வசனங்களை மனசுல பதிய வச்சிருந்தா தானே சொல்ல முடியும். தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்னு சொல்லணும். தாடி அப்படின்னா, தாடினா தாடையில் இருக்கிற ஆண்களுக்கு வளர்கிற அந்த தாடி மயிரை சொல்லுவாங்க தாடி. இந்த தாடியை பிடிச்சு நான் என்ன செஞ்சேன், அடிச்சு கொண்டு போட்டேன். அப்படின்னா தாடி எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, கணத்துக்கும் மரியாதைக்கும் அடையாளமா இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்களில் மீசையை என்ன செய்வாங்க, கௌரவமாக ஆண்கள் என்ன செய்வாங்க, அதை மதிக்கிறது போல இஸ்ரவேல் தேசத்தில் தாடி என்ன செய்வாங்கன்னா கணத்திற்குரியதா மரியாதைக்குரியதா பார்க்குறாங்க. ஒரு சில பாருங்கள் மார்க்கத்தில் ஒரு சில மதங்களிலும் கூட பாருங்கள் இஸ்லாமியர் என்ன செய்வாங்க, மீசை என்ன செஞ்சுருப்பாங்க, அதாவது முஸ்லீம்னு சொல்லப்படுறவங்க அவங்களுக்கு என்ன இல்லாமல் இருக்காது, மீசையை எடுத்துகிட்டு என்ன வச்சுருப்பாங்க. யூதர்களும் பாருங்கள் மீசையை காட்டில் அவங்களுக்கு தாடி கணத்திற்குரியது. அந்த இஸ்ரவேல் மதத்தை அப்படியே அதுக்குரிய காரியங்களை பின்பற்றி முஸ்லீம் இஸ்லாமியர்களும் இது பண்ணுறதுனால அவர்களும் பாருங்கள் மீசையை எடுத்துகிட்டு தாடி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஏன் தாடி கணத்திற்குரியது. எப்படி சொல்கிறீங்க, வசனம் இருக்குது பாருங்கள். 1 நாளாகமும் 19 1-5 வரைக்கும். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்தான், அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்து போல நானும் அவன் குமாரனுக்கு இவனுக்கும் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரன் தேசத்திலே வந்தபோது தாவீது ஆறுதல் சொல்லுகிற உம்மிடத்தில் அனுப்பினது தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அந்த மனுஷர் வருகையில் அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் உங்கள் தாடி வளரும் மட்டும் இப்ப தாவீது ராஜா இருக்கிறாரு, அம்மோன் பக்கத்து நாட்டுல நாகாசுங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு அந்த ராஜா இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது தாவீதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனால இவர் ஆறுதல் சொல்ல ஆளை அனுப்பிடுறாரு. உங்க அப்பா எனக்கு உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, நான் ராஜாவா இப்ப இருக்கிறேன், முன்னாடி ராஜாவா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் உதவி செஞ்சிருக்கிறாரு, இல்ல ராஜாவா இருக்கும்போது எனக்கு உதவி எத்தனையோ செஞ்சிருக்கிறாருங்க, அதனால நான் உனக்கும் உதவி செய்வேன், நான் உனக்கும் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி ஆளை அனுப்பிவிட போனால் அங்கே இருக்கிற மந்திரிமாரெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, தாவீது அவங்க ஆட்களை நம்ம நாட்டுக்கு அனுப்பிவிட்டு சும்மாவும் அனுப்பிவிட்டார் நினைக்கிறீங்க, ஆறுதல் சொல்கிறதுக்கல்ல, நம்ம நாட்டை வேவு பார்த்து எப்படி பிடிக்கலாம், எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்கலான்றக்காகத்தான் ஆளை அனுப்பிவிட்டுருக்கிறான், அவன் ஆட்களை நீ நம்பாத, அவன் உனக்கு ஆறுதல் சொல்ல அனுப்பலை அப்படின்னு சொல்லி மந்திரிமார்கள் தவறான ஆலோசனை கொடுத்ததுனால அப்பா ஸ்தானத்தில் ராஜாவான அந்த ஆனூன் என்பவன் இந்த ஸ்தானாதிபதிகள் விசாரிக்க வந்தாங்க பார்த்தீங்களா, ஆறுதல் கேட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பிடிச்சு ராஜாவை அவமானப்படுத்துறதுக்கு பதிலாக இவங்களை அவமானப்படுத்துகிறான். அவனுடைய தாடியெல்லாம் சிரைத்து விட்டான். உட்கார இடத்துல மட்டும் துணி இருக்கிற மாதிரி வச்சு மற்றதெல்லாம் கத்தரிச்சு விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான் போன்னு சொல்லி. ஆறுதல் கேட்க அனுப்பின ஆட்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். தாடி வளரும் மட்டும் சொல்கிறான் பாருங்க, தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் அந்த எல்லையிலே இருங்க, அங்கேயே இருந்துட்டு அந்த தாடி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாங்க, தாடி இல்லாதது பெரிய அவமானம், அவங்க உங்களை இல்லை என்னையவே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ தாடினா என்னது, அதனால தான் இன்னைக்கு ஒரு சில மார்க்கத்தில் உள்ளவங்க எதை வச்சிருக்கிறாங்க, தாடி வச்சுக்கிறாங்க. அதை ஏன் அவ்வளவு கனமாக அவ்வளோ இதாக வச்சு இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அது கணத்திற்குரியதாக இருக்குது. இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு மாத்திரமில்லை, ஒரு சில இஸ்லாம் சகோதரர்களுக்கும் இஸ்லாம்லேயே என்ன செய்கிறாங்க, அதை கணத்துக்குரியதாக பார்க்குறாங்க. அப்போ இந்த சிங்கத்தின் தாடியை பிடிச்சு அவன் அடித்து கொண்டு போட்டானா, இங்கே என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னு சொன்னால், பிசாசுனுடைய தாடி அப்படின்னா அவனுக்கு எங்கேயா தாடி இருக்கு நான் பிடிக்க அப்படி இல்லை, அவனை அவமானப்படுத்தணும். தாவீது அந்த சிங்கத்தின் தாடியை பிடிச்சி, தாடினா தாடிகளை தாடி அப்படி பிடிச்சு அதை அடித்து அதை சொன்னான் கிழிச்சு கொண்டு போட்டான். அப்போ நாம் பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும், அவனை அவமானப்படுத்த வேண்டும். நீ சிலுவையில் தோற்று போனவன், இயேசுநாதர் சிலுவையில் வெற்றி சிறந்தார், நீ தோற்று போனவன், நீ நரகத்துக்குள்ள தள்ளப்பட போறவன், உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு வல்லமை இல்லை, தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் நீ
தலை நசுக்கப்பட்ட பாம்பு உனக்கு விஷம் இல்லை, நீ சிங்கம் போல நடிக்கலாம், நீ ஒரு நாள் சிங்கம் இல்லை, நீ தோற்று போனவன், நீ நரகத்துக்குரியவன், நீ அழிந்து போகிறவன், உன்னால ஒன்று செய்ய முடியாது, அவனை அவமானப்படுத்த வேண்டும். இயேசுநாதர் சிலுவையில் வெற்றி பெற்றதை சொல்லி 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 இயேசுநாதரை உயர்த்தி துதித்து துதித்து பிசாசை என்ன செய்யணும், அவன் அவமதித்து கனவீனம் பண்ணித்தான் நாம அவனை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பிசாசு அதை நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். நாம என்ன செய்யறோம் தெரியாம, பிசாசு பொல்லாதவன் பிரதர், அவன் தந்திரக்காரன் பிரதர், பிசாசுக்கு நிறைய சக்தி இருக்கு பிரதர், அவனுக்கு நிறைய வல்லம் இருக்கு பிரதர், அவன் அப்படிங்க பிரதர் கொம்பு வச்சுட்டு வருவான், பல்லு வச்சுட்டு வருவான், அவனுக்கு விரோதமா சோமன் நம்ம குடும்பத்தை அழிச்சிருவான், நம்மளை பாதிச்சிருவான், அவனுக்கு பிசாசு துரத்தாதீங்க, அவனுடைய வார்த்தை அவன் பேரை கூட வாயில் எடுக்காதீங்க அப்படி சொல்லி பிசாசவே பெருசா பேசுவோம். மாந்திரிகத்தையும் பில்லிசுனியங்களையும் ஏவல்களையும் செய்வனைகளையும் மாந்திரிகங்களையும் பிசாசுக்குரிய காரியங்களையும் பிசாசின் செயல்களையும் ரொம்ப பயங்கரமா சொல்லுவோம். இயேசுநாதரை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். அப்படி சொல்ல சொல்ல பிசாசு நம்ம வாழ்க்கையில ஆட்டி படைக்கிறான், நம்ம வாழ்க்கை அவன் கைக்குள்ள போகுது. ஆனா அவனை வீழ்த்தணும்னா, அவனை அழிக்கணும்னா அவனை அவமானப்படுத்த வேண்டும், அவனை கனவீனப்படுத்தணும், இயேசுநாதரை உயர்த்தணும். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார், சிலுவையில உயர் கொடுத்ததே பிசாசு ஜெயிக்கிறதுக்கு தான். சிலுவையில ஆண்டவர் உயிர் கொடுத்தப்போ முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து அவர் தீர்த்த போது பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. அவன் பாம்புக்குள்ள ஆதியில முதல்ல பாம்புக்குள்ள நுழைஞ்சுதான் பேசினான். ஏதேன் தோட்டத்துல பாம்புக்குள்ள நுழைஞ்சு வந்தான். இன்னைக்கு பாம்பு இல்லாத இடங்கள் இல்லை, பாம்புகளை தெய்வமாய் வணங்காத இடமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, முத பாம்புக்குள்ள பிசாசு நுழைஞ்சு ஆதாம் ஏவாளோடு பேசி ஆண்டவரையும் அந்த குடும்பத்தையும் சிதறடிச்சான், பிரிச்சான். இன்றைக்கு அந்த பாம்புவே நிறைய பேர் என்ன செய்றாங்க, தெய்வங்களா வணங்குறாங்க. ஏன்னா அந்த பாம்புக்குள்ள நேரடியாக பிசாசு நுழைஞ்சிருந்தான், அவனுடைய கருவியா அது இருக்குது, அது தந்திரம் பண்ணுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உலகமெங்கிலும் அதை நேரடியாக பிசாசு சாத்தானே அவங்க என்ன செஞ்சிருக்கா தெரியாம அறியாமல் வணங்கி கொண்டிருக்கிறாங்க, கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவன் தந்திரம் உள்ளவன், நான் யாருன்னு காமிக்க மாட்டான், அவனை கண்டுபிடிச்சு அவனை அவமானப்படுத்த வேண்டும். பிசாசு சிங்கத்தை போல் அவன் என்ன செய்வான்னா, நம்ம ஆத்துமாக்களை அழிக்கிறதுக்கு பார்ப்பான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் விட்டு பிரித்து அழிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வான். ஆண்டவரை பற்றி குறை சொல்லுவான், பார்த்தியா ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இதை ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, ஏன் இதை அவரால் தடுத்து நிறுத்த முடியாதா, இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றிருக்கிறாமல்ல அப்படின்னு ஆண்டவர் மேலே உங்களுக்குள்ள மனசுக்குள்ள பழிய போடுவான். ஏன் ஆண்டவர், எதற்கு நீ அந்த இயேசுவை கும்பிடணும், ஏன் அந்த இயேசுநாதரை கடவுளா தேடணும், அவர் கடவுள் இல்லை, அவர் தெய்வம் இல்லை, அவர் இருந்தால் ஏன் இப்படி அனுபவிச்சிருக்கணும்னு ஆண்டவர் மேலே பழியை உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பான், மறைஞ்சுக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ள மற்ற மனுஷங்க மூலமாக அதை உங்களை நம்ப வச்சு அவரை வெறுக்க வச்சு அவரை விட்டு விளக்கிடுவான், விளக்கி அவனுக்கு அடிமையாக மாற்றிடுவான். நம்ம இயேசுநாதரோடு கூட இருந்தோம்னா, அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா, பிசாசால பிடிக்கவோ அழிக்கவோ அடிமைப்படுத்தவோ அவன் ஆட்டி வச்ச பொம்மை போல பயன்படுத்த முடியாதனால எப்படியாவது ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு பிசாசு உங்ககிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் தந்திரம் மறைஞ்சு வந்து சேருது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தெரியாமல் போயிருச்சு. சிங்கத்தை போல அவன் வருகிறான், இன்னொரு பக்கம் கரடியை போல வருகிறான். கரடிக்குரிய சுபாவம் தீமையான சுபாவம் இருக்குது. இருதயத்தை சுக்குநூறு ஆக்கும், அதனுடைய சுபாவம் ஒன்று, இருதயத்தை சுக்குநூறு ஆக்குகிறது. ரெண்டாவது பிள்ளைகளை சந்ததி அழிக்கும். இப்படி ரெண்டு தவறான காரியத்துக்கு சிங்கம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சு போடும், ஆத்மாவை அழிக்கும், ரெண்டாவது பொருளாதாரத்தை அழிக்கும். சிங்கத்துடைய தவறான காரியங்களாக பைபிளில் ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறார். அதுபோல் பிசாசு சிங்கம் போல ரெண்டு இந்த காரியத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறான். அடுத்து கரடிக்கு ரெண்டு தவறான காரியத்துக்கு வேதத்தில் ஒப்பிட்டுருக்கு. ஒன்று, உங்கள் இருதயத்தை உடைச்சிருவான், இருதயத்தை உடைக்கிற வேலையே தான் செய்வான். அது எந்த மனுஷனை கொண்டாயிலும் எந்த நிலைமையை கொண்டாலும் இருதயத்தை உடைக்க வைக்கிறதுக்கு தான் பிசாசு முயற்சி செய்வான். ரெண்டாவது, சந்ததியை அழிக்க பார்ப்பான், சந்ததியை அழிக்கணும், அதுதான் அவனுடைய ரெண்டாவது காரியம். வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 13:8. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல நான் அவைகளை எதிர்த்து ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல
வச்சித்து போடுவேன். அப்போ கரடியானது, குட்டியை பறி கொடுத்த கரடி என்ன செய்யுமா, யாரு மனுஷங்களோ எது அகப்பட்டாலும் அது என்ன செய்யுமா, பிடிச்சி சண்டை போட்டு ஈரக்குலைய கிழிச்சு எரிஞ்சிருமா. அப்படின்னா ஈரக்குலைன்னா இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் பார்த்தோன்னா இதயத்தை கிழிச்சு எரிஞ்சிடும். ஒரு மனுஷனை பிடிச்சாலும் ஒரு மிருகங்களை பிடிச்சாலும் சண்டை போட்டு இதயம் இருக்கிற இடத்துல கையை வச்சு ஆளை பதிச்சு அந்த இருதயத்தை கிழிச்சு எரிஞ்சிருமா. கரடி அப்படித்தான். அப்போ ஈரக்குலையை பச்சிக்கிறது போல என்ன செய்வாராம், பச்சிப்பேன்னு அங்கே கற்று சொல்லும்போது கரடியினுடைய சுபாவம் இருதயத்தை நொறுங்க வண்டிக்கும். நம்பிக்கைக்குரியவங்க திடீர்னு ஒரு சில ஆட்களை வச்சு உங்க இருதயத்தை உடைச்சிருவான். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, கூட பிறந்த சகோதரியை வச்சு என்ன செய்யறா, இருதயத்தை அங்க உடைக்கப்படுகிற காரியம் பார்க்கிறோம். இல்ல ஒரு நண்பர்களோ இல்ல உறவுகளோ இல்ல யாரோ ஒருத்தரை வச்சு பிசாசு உங்களை தூண்டி உங்க இருதயத்தை உடைப்பான், சுக்குநூறா உடைப்பான், திரும்ப எலும்ப விடாத அப்படி உடைப்பான், உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அதிலே விழுந்து உங்களை நீங்க அழிக்கும்படிக்க பிசாசு செய்வான். அவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ கர்த்தருடைய கரத்தை நீங்க கொடுக்கும் பொழுது இந்த கரடியை போல அவன் வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு எதிராக எழும்புவார். அவனுடைய வசனங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி அவனை எதிர்க்கும் பொழுது நம்மளை விட்டு ஓடிடுவான். நம்ம இருதயத்தை ஒரு நாள் அவன் உடைக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயத்தை உடைக்கிற காரியங்கள் உங்க வேலை, உங்க தொழில், உங்க வருமானம், உங்க எதிர்காலம், உங்க வாழ்க்கை, உங்க சரீரத்துல இருதயத்தை உடைக்கிற காரியங்களை உங்க காதுல கேட்கும்படிக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆபத்தை கொண்டு வரும்படி பிசாசு முயற்சி செய்வான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க போறதே இல்லை. நீதிமொழிகள் 28:15 வாசிக்கலாம். ஏழை ஜனங்களை ஆளும் கேர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறான். துஷ்ட அதிகாரினா துஷ்ட மனுஷன். கேர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வருகிறான், அலைஞ்சு திரிகிறான். யாரை இருதயத்தை உடைக்கலாம், யார் இருதயத்தை நொறுக்கலாம், யாரை நிர்மூலம் பண்ணலாம்னு அவன் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான், கெர்ச்சித்து பயமுறுத்துகிறான். அலைஞ்சு திரிஞ்சு அகப்படுகிற இருதயத்தை உடைச்சு அவர்கள் ஒன்றுமில்லாமல் பண்ணும்படிக்கு துஷ்ட அதிகாரி, துஷ்ட மிருகம். அதுல மனசாட்சியை அந்த இடத்துல பார்க்க முடியாது, இரக்கத்தை அதன் இடத்துல பார்க்க முடியாது. அந்த பிசாசின் இடத்துல ஒரு சின்ன அனுகூலம் கூட இருக்காது. எல்லாம் அவன் நினைச்சு பார்க்காத கொடுமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நேரிட பண்ணி கொண்டிருப்பான். துஷ்ட அதிகாரிக்கு எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட பிசாசானம் துஷ்ட அதிகாரியை போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, கரடியை போல அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சித்து இருக்கிறான். அழிக்கும்படிக்கு, நிர்மூலம் பண்ணும்படிக்கு, ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படிக்கு. ஆனா கர்த்தர் அவனுடைய கரத்துல ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்க போறதே இல்லை. அவர் கூடவே இருக்கிறார். தாவீதை அழிச்சு கொல்லணும். ஏன் தெரியுமா? அவன் சந்ததியில தான் இயேசுநாதர் வரணும். அவன் உயிரோடு இருந்தா தான் அவனுக்கு திருமணம் ஆகணும், அவனுக்கு பிள்ளைகள் வரணும். அதற்கப்புறம் ஒரு 800 வருஷங்களுக்கு அப்புறம் அவன் சந்ததியில, அவன் குடும்பத்துல இயேசுநாதர் பூமியில மனுஷனா பிறந்து இந்த முழு உலகத்தை காப்பாற்றணும். அப்படின்னா அந்த பிசாசுக்கு தெரியுது, சாத்தானுக்கு தெரியுது, இவன் உயிரோடு இருந்தா இவனுக்கு குடும்பமாகும், சந்ததியாகும். பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசுநாதர் கடவுளே மனிதனாக இவன் வம்சத்துல பிறந்து முழு உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்து என் கையிலிருந்து ஜனங்கள் எல்லாம் காப்பாத்திடுவாரேன்னு சொல்லி அப்பயே பிசாசானவன் தாவீதை கொல்லும்படி சிங்கமும் கரடியுமாய் அதற்குள்ளாக புகுந்து வந்தான். உன்னையும் உன் சந்ததியும் உன் தலைமுறையும் உன் எதிர்காலத்தையும் உன் வாழ்க்கையும் அழிக்கும்படிக்கு பிசாசானவன் முயற்சி செய்யலாம். ஆனா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் பெருகினான், நாளுக்கு நாள் வளர்ந்தான், நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் வளர்ந்தான், பெருதுனான், அவன் அழிக்க விடல கர்த்தர். அவன் கூட கர்த்தர் இருந்தான். அவன் விருத்தி அடைந்த, அவன் புத்திமானாய் இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனுடைய எல்லா காரியங்களும் வாய்த்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த கரடி இன்னொன்னு பாருங்க, பிள்ளைகளை வம்சங்களை அழிக்கிறதுக்கு ஒப்பா இருக்குது. இதை மட்டும் வாசம் முடிக்கிற 2 ராஜாக்கள் 2:24. அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. 42 பிள்ளைகளை கொன்று போட்டுச்சு, பீறி போட்டுச்சு. எது? கரடி. 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டுருச்சு. எலிசாங்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவரை அவமானப்படுத்தி தூசிக்கும் பொழுது, பேசும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி எதிர்மறையான வார்த்தைகளை சொன்ன உடனே
சத்துரு பாம்பு போலையோ, காளைகளை போலவோ, இல்லை சிங்கத்தை போலையோ, சிறுத்தையை போலவோ, புலியை போலவோ, மற்ற கொடூர ஓநாயை போலவோ, நரிய போல வராம, தீர்க்கதரிசி ஊழியக்கார எதிர்மறையான வார்த்தைகளை சொன்ன உடனே காட்டுக்குள்ள இருந்து கரடியை போல ஓடி வந்தான். கரடியை போல 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை பீறி கொண்டு போட்டது. இன்னைக்கு பிசாசு உங்கள் சந்ததியும் உங்கள் பிள்ளைகளையும் வம்சத்தையும் அழிக்கும்படிக்கு எத்தனையோ முயற்சி செய்கிறான். சினிமாக்களை காமிக்கிறான், அவன் சீரியல்களை காமிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, ஒரு சில மனிதர்களை காமிக்கிறான், அதை மயக்கிற அவன் போதை மருந்துகளை காமிக்கிறான். இல்லை பெண்களை அவன் பெண் போன்ற காரியங்களை காமிக்கிறான், விபச்சார காரியங்களை காமிக்கிறான், இச்சை காரியங்களை காமிக்கிறான், இல்லை பண ஆசையை காமிக்கிறேன். எதையாவது காமிச்சு நம்முடைய பிள்ளைகளை அழிச்சு நாசம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வழி விலகி போய் அவங்க நீண்ட நாள் வாழ்ந்து திருப்தியா இல்லாதபடிக்கு, வம்சங்கள் இல்லாமல் போகும்படிக்கு, சந்ததியே அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் வலை விரிச்சு வலைக்களை விழ வச்சு பிள்ளைகளை கொல்ல நினைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க போறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் சந்ததிக்கு மேலே அவன் கண் வைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆமாம் இஸ்ரவேலின் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்று சொன்னார். இப்போ இது இருக்கிறத பார்க்கலாம், 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்னு சொன்னீங்க. ஆண்டவரே சோத்திரம். அது மாத்திரம் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொன்னாய். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரோ அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உன்னையும் உன் வம்சத்தையும் விருத்தி அடைய செய்வார். ஒரு நாள் சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.